வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குள்ள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த காளியப்பன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதித்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைக்கு கஷ்ட பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் முடியாதுங்க குலதெய்வம், அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குறித்த தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். காளியப்பன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. நாலாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. அஞ்சாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும். ஆறாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. ஏழாவது பாயிண்ட் மனைவி அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு தான் நடப்பாங்க. எட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார். பத்தாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 11வது பாயிண்ட் அப்பா அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வச்சிருப்பாரு. 12வது பாயிண்ட் அப்பா இல்லை தாத்தாவுக்கு திதித்த வசங்கள் சரியாக அப்பா உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்த வசமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். 13வது பாயிண்ட்டாக இதன் காரணமாக உங்களுக்கே ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்கும். 14வது பாயிண்ட்டு நீங்கள் சம்பாதிச்ச பணம் சொத்துக்கள் எல்லாமே 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டங்களை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 15வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மைண்டுங்கிறது இருக்காங்க, நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. 16வது பாயிண்ட் முழங்கால் வலி மூட்டு வலி பாதிப்பால் அவதிப்படுவீங்க. 17வது பாயிண்ட் பழகினவங்க எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. 18வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்ச நஷ்டமாயிரும். 19வது பாயிண்ட் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் சேலரி பெண்டிங் ஒர்க் பெண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். 20வது பாயிண்ட் வேலை தொழிலில் நிரந்தரமை பிரச்சனையை சந்திப்பீங்க. 21வது பாயிண்ட் தாய்மாமா உறவு பாயாகும். 22வது பாயிண்ட் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும். 23வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 24வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்து மேலே செய்வன இருக்குதுங்க, அது உங்கள் பேரே சொல்லுது. இதுக்கு உண்டான சிம்டம் சொல்லி தான் நிரூபித்து காட்ட முடியும். அது என்னென்னா கால் சொந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலில் அடிபடுறது, கால் வலி, கால் உளைச்சல், தரையில் கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது, சரியாக தூக்கம் இருக்காது, நைட்டு இப்போ லேட்டாக தூங்குவீங்க, அல்லது தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. தகுதிக்கு மீறி முன்னேற முடியாது. அதே சமயங்களில் எந்த ஒரு விஷயத்துலையும் வாழ்க்கையில் இது வரைக்கும் திருப்தி இல்லாமல் இருப்பீங்க. இதான் சேவனைக்குன்னு அறிகுறி. இதை கண்டிப்பாக நீக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா லோக்கலில் அவங்கள வச்சு தாராளமாக நீக்கிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா 2 மாதத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சாதாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். 25வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தினைங்கிற வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் தாங்க. இத்துடன் காளியப்பன் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.